கள்ளன் ஞான ஸ்நானம் பெற்றானா? கள்ளங்கிட்ட கேட்டோம்னா அவன் மனம் திரும்பினானா, ரட்சிக்கப்பட்டானா, அழுதானா, தண்ணியில போய் மூழ்கினானா, அல்லது கன்வென்ஷன்ல கலந்து கொண்டானா கேட்டா எல்லாம் சொல்லுவோம். நீ பைபிள் வசனம் கேட்டிருக்கியா? எனக்கு தெரியாது. கன்வென்ஷன் போயிருக்கியா? எனக்கு தெரியாது. நீ அல்லது பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணிருக்கியா? நான் அதை கேள்விப்பட்டதே இல்லை. நீ அங்க பாவ அறிக்கை செய்தியா? நான் ஒன்னும் அப்படி செய்யல. பின்ன இப்ப எங்க இருக்க? அது ஆண்டவர் கூட பரதேசில இருக்கேன். இதுக்கு என்ன பதில சொல்லுவீங்க நீங்க? ஓகே, இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் மீள்பார்வை ரிவிஷன் 2வது ரிவிஷனுக்குள்ளாக வந்திருக்கிறோம். முதல் ரிவிஷன் முடிஞ்சு 2வது ரிவிஷன் ஜெபித்த வண்ணமாக நம்மை கடந்த வருடத்தில் அதிகமாக ஆசீர்வதித்தார். இந்த வருடமும் நமக்கு இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நாம் அதிகமாய் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அதுல யாதொரு சந்தேகம் கிடையாது. இந்த நாள்ல நாம் மீள்பார்வை 2வது பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். திருப்பி நான் அதை கொண்டு போகல. இப்போ 4 அதிகாரம் பார்த்து 5வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். முதல் 5ஆம் அதிகாரம் 11 வசனங்கள்ல நாம் எப்படியாக நீதிமான் ஆக்கப்படுகிறோம், தேவனோடு எப்படி சமாதானமாக்கப்படுகிறோம். 2வது பகுதி ஆதாமுக்கு 12 21 வரை ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான வேறுபாடு. இது எடுத்ததுல முக்கியமான பாயிண்ட்ஸ்களின் கூட நான் உங்களை அழைத்து செல்லுகிறேன். இப்ப தேவன் அந்த நாட்கள்ல யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் மத்தியில ஒரு கசப்பு இருந்து கொண்டிருந்தது. பவுல் அதை எப்படியாக அவர்களை இணைப்பதற்கு தேவனை பயன்படுத்துகிறத பார்க்கலாம். எப்படி இணைக்கப்படுகிறார்கள், நீங்கள் எப்படி ஒருவருக்கொருவர் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். How the Jews and Gentiles are reconciled through Christ. ஏன்னா நான் அதை எடுக்கிறேன் பாருங்க. இப்ப தேவன் மத்தியஸ்தராக இருக்கிறார், யூதர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். யூதர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பக்கம் புறஜாதிகள், யூதர்கள் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர்களுக்கும் யூதர்களுக்கும் தேவனுக்கும் யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உறவு ஏற்படுகிறது. அதே மாதிரி புறஜாதிகளும் கிறிஸ்துவின் மூலமாய் இயேசுவின் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது புறஜாதிகளுக்கும் மத்தியில ஒரு சமாதானம் தேவனுக்கும். இப்போ 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்துல உறவு கொண்டாடும் பொழுது புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில ஒரு சமாதானம் வருகிறதை பார்க்கலாம். இப்ப நம்ம ஊர்ல நம்ம வாழுகிற சமுதாயத்துல கூட இந்துக்களாக இருக்கிற வரையில அவர்கள் இந்துக்கள் தான். ஆனால் நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இருக்கும் பொழுது அவர்கள ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வோமானால் நம்ம அண்ணன் தம்பியா மாறி விடுவோம். நம்முடைய உறவு வேற மாதிரி மாறிவிடும், நம்முடைய பேச்சு வேற மாதிரி மாறிவிடும். அதனாலதான் பவுல் என்ன சொல்லுகிறார், யூ ட்ரை டு reconcile one another, Jewish and Gentiles. ஃபார்மலி முன்னால ஒருவருக்கு ஒருவர் கசப்புல இருந்தாங்க. So they are being reconciled with one another in Christ. That is அதை என்ன இங்கிலீஷ்ல horizontal reconcile. அதை எம்பசைஸ் பண்றாங்க. ஏன்னா யூதர்களை மனதில் வச்சு, ஏன்னா ரோம ராஜ்யத்துக்கு ரோமர்களுக்கு எழுதும்போது அங்க யூதர்கள் உண்டு, கிரேக்கர்கள் உண்டு, இன்னும் அநேக புறஜாதிகள் உண்டு. அதை தான் இங்க எம்பசைஸ் பண்ணி எழுதுவதை பார்க்கலாம். கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அதே அதிகாரத்துல இன்னொரு டாபிக் என்னன்னா உபத்திரவம்.
கிறிஸ்தவர்களுக்கு வருகிற உபத்திரவத்திற்கு நாம நிறைய கிறிஸ்தவர்கள் டீச்சிங் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வராது, பெட் ஆஃப் ரோசஸ், நம்ம ஒரு ஒரு அருமையான இதில் தான் இருப்போம், நமக்கு ஒரு கஷ்டமும் வராது. அப்படி கிடையவே கிடையாது. போலதான் எடுத்துக்கிறார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பொறுமை பரீட்சையும் விளக்க இடத்துல கொடுக்கிற பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று அறிந்து நாங்கள் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். ஏங்க இது கிறிஸ்தவத்துல மாத்திரம்தான் அந்த டீச்சிங் வரும். ஏன்னா இந்த இவ்வளவும் வருகிறது. எபேசியர்ல சொல்லுகிறாரு, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாது இருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். உபத்திரவம் அவர்களுக்கு மகிமையா இருக்குமா? கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் கட்டாயம் வரணும். கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் மேல விசுவாசம் வைக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதான் பவுல் போகிற இடங்கள்லாம் உத்தரப்பட்டார். பிலிப்பியர் 1:29. என் சகோதரர், நீங்கள் பலவிதமான சோதனைகளினால் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். Are you going through difficult times? Yes, it is allowed. இதுல மேன்மை பாராட்டணும். வேற எந்த மதத்துல போனாலும் உபத்திரவங்கள்ல ஒருத்தனும் மேன்மை பாராட்ட எந்த இந்துவானாலும் இஸ்லாமியர்களானாலும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மேன்மை பாராட்டு. ஏன்னா கிறிஸ்து உபத்திரவப்பட்டார், அதனால அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை நமக்கு பரீட்சை. யூ ஆர் கோயிங் த்ரூ டெஸ்டிங். சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னால விளங்குவேன். உபத்திரவப்பட்டது நல்லதுனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எவ்வளவு காரியம் இருக்கு தெரியுமா? நம்ம அங்கலாய்க்க கூடாது. உங்களுக்கு உபத்திரவம் இல்லைன்னாதான் பிரச்சனை. நான் எப்பவும் சொல்லக்கூடியது, தேவ பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ட்ராக்ல இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு என்ன இது தெரியுமா அளவுகோல்? உங்களுக்கு உபத்திரவம் இருக்கணும். ஏன்னா சத்ரு உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த உபத்திரவம் என்ன வகையிலையும் வரலாம். பிசிக்கல்ல வரலாம், குடும்பத்துல வரலாம், வரும். ஏன்னா நீங்க தேவனோட இருக்கிறதுனால சத்ருவுக்கு அது பிடிக்காது. தொடக்கமே அப்படித்தானே. இயேசு வரக்கூடாதுன்னு சொல்லிதானே யூத சமுதாயத்தையே அழித்து விட கங்கணம் கட்டி கொண்டு தான் சத்ரு. அப்ப அவரை பின்பற்றுகிற நம்ம விட்டு வைப்பானா? அதனால இந்த உபத்திரவத்துக்கு சில விளக்கங்களை கடந்த பைபிள் ஸ்டடில எடுத்தேன். நிறைய விளக்கங்கள். அதுல பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? உபத்திரவம் பரீட்சை. Suffering will bring character. It will change your character. வேதனை வரும் பொழுது மனத்தின்மையை கொண்டு ஒரு கத்தோலிக்க பரிசுத்தவாதான் சொல்லுது, வேதனைகளில் மனத்தின்மை. ஏன்னா பாடுபடுகிறவர்களுக்கு தான் அப்பா உபத்திரவப்பட்டுட்டு வெளியே வரும் பொழுது நீ மனத்தின்மை வந்துடும். இதுக்கு முன்னால் சிலவங்களுக்கு திடீர்னு நல்லா இருப்பாங்க. சில சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர் வில் பிரிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நிறைய பேருக்கு உதாரணத்துக்கு வித்தியாசமான பின்னணியில இருந்து 2 பேர் திருமணமாகி வரும் பொழுது கஷ்டத்தையே பார்க்காத ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டுகிற ஒரு இடத்துல கலாச்சாரத்துல வந்தா மனத்தின்மை வராது. சோ அந்த வேதனைகளில தேவன் நம்மை இன்னும் ஸ்ட்ராங்கான பிள்ளைகளா மாத்துகிறார். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருப்போமானால் நமக்குள்ள பயங்கர பிரச்சனை வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும், நெருக்கம் வரும். பட் உங்களை ஒரு பெரிய பலவானாய் அது மாற்றும். துன்பம் வரும் பொழுது ஒரு நற்பண்பை கொண்டு வரும். சிலவன் துன்பம் வரும் பொழுதுதான் தண்ணி அடிப்பான். யாரு? கிறிஸ்து இல்லாதவன். நல்ல கவனிங்க, கம்பேர் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்க. கிறிஸ்தவற்றவனுக்கு துன்பம் வந்தா உடனே தண்ணி, அது சினிமா, அது இதுன்னு போயிடுவான்.
இலங்கை சமகால மொழிபெயர்ப்பு சொல்லுது பரீட்சிக்கப்பட்ட நற்பண்பு. எப்படின்னா உன்னுடைய சுவாபம் துன்பம் வரும்பொழுது நீ எப்படி ரியாக்ட் பண்ற, உன்னுடைய ரியாக்ஷன் இயேசுவை வெளிப்படுத்துகிறதா? ஆண்டவர் சொன்னார்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது. அதான் பரீட்சிக்கப்பட்ட நற்பண்பு. தான் இயேசு பிதாவினுடைய குமாரன், செல்ல பிள்ளை என்பது அவர் அங்க நிரூபிக்கிறதை பார்க்கலாம். துன்பங்களில் தகைமை, திருவிவிலியம் சொல்லுது, ஒழுக்கமுறை. அதாவது நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள். அதாவது எங்க யாரையும் அப்படி ஒரு டீச்சிங் இருக்கும்? நீதி நிமித்தம் யூ ஆர் பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அதனால அப்படி துன்பப்படுத்தப்படும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 1 பேதுரு 3:14. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால், ஒருவன் கிறிஸ்தவா இருந்து அவன் பாடுபடுறான்னா வெட்கப்படாதங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வெட்கி நாணத்தக்கதான சூழ்நிலைகள் உருவாகும். அந்த நேரத்துல தேவனை மகிமைப்படுத்த அப்படி பழக்கத்திற்குள்ள வந்துடும். இல்லைன்னா அங்கலாய்த்துருவோம். என்ன வாழ்க்கை, நான் அவரை பின்பற்றுகிறேன், ஏன் எனக்கு அப்படி இருக்கு? புத்தாண்டுல நம்ம அப்படியாக மாறுவோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒண்ணு ஞாபகம் வைங்க, யூ வில் பி ஹியூமிலியேட்டட். ஹியூமிலியேட்டட்னா அது எங்கேயா இருக்கலாம், சபையில, வீட்டுக்குள்ள அல்லது வெளியே வேலையில இருந்தாலும் ஒரு மாதிரி உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கி நீங்க பெரிய தர்மசாலையா இருக்க, இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு கேவலப்படுத்தலாம். அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என் தேவன் கண்ட்ரோல்ல இருக்கார், என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்வார், என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், என் தேவன் யுத்தம் பண்ணுவார், அவர் பார்த்துக்கிடுவார். உங்களை ஒருத்தனும் வெட்கப்பட வைக்க முடியவே முடியாது. ஏன்னா நமக்குள்ளாக இருப்பவர் உலகத்தை ஜெயித்தவர், மாம்சத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அதுல இருந்து அப்புறம் 5:12 திருப்பி மனுஷீகத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலான வேறுபாடை கொண்டு வருகிறார். நம்ம ரிவிஷன் பாக்குறோம், நான் ரொம்ப விளக்கம் கொண்டு வரல. ஆதாமும் கிறிஸ்துவும் வச்சு பார்க்கும் பொழுது they are like parallel figures. முதலாவது உள்ளவர் முதல் மனிதன். ஆனா முடிக்கும் பொழுது அவர் வேற, இவர் வேற. ஆதாமுடைய கீழ்ப்படியாமை உலகத்துல பாவத்தை கொண்டு வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் நீதியை கொண்டு வந்தது, ஜீவனை கொண்டு வந்தது. நிறைய இருக்குது. ஆதாம் தான் ஆக்கில தீர்ப்புக்குள்ளாக மனுஷனை கொண்டு வந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாய், he is my son. அது முதலாம் ஆதாம், இது இரண்டாம் ஆதாம். முதலாம் ஆதாம் மண்ணிலிருந்து, ஒரு தூசியிலிருந்து உருவாக்கப்பட்டவர். இரண்டாம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படின்னு வாசிக்கிறோம் 1 Corinthians 15. He obeyed perfectly to the creator. முழுசுமா கீழ்ப்படிஞ்சார், சாத்தானுக்கு எதிர்த்து நின்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபை வரம் பெறுகிறது. நாம் பாவம், ஏன்னா கிருபை வரம் பெருகி கொண்டே இருக்கும். அங்க ஆதாமுக்குள்ள பாவமும் மரணமும் பிரவேசிச்சது. இவர் சத்தியமும் கிருபையும் அறிந்தவரா நமக்குள்ள வாசம் பண்ணினார். யோவான் 1:14 பார்க்கலாம். கிருபையின் பலன் நித்திய ஜீவன். என்ன நித்திய ஜீவன்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தான் பிழைப்பார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 Corinthians 15:22. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியான இயேசு வானத்திலிருந்து வந்த கர்த்தர்.
ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. நாம எல்லாரும் ஆவிக்குரிய சரீரம். கிருபையினால் பலன் நித்திய ஜீவன். அநேகர் மேல அது பொழியப்படுகிறது. கிருபை வருமோ அநேக குற்றங்களை நீக்கிறது. ஆனாதான் 1 கொரிந்தியர் 15 பார்த்துருங்க, மண்ணானவன் வானத்துக்குரியவர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மண் வாசனை தான் இருக்கும். மழை பெய்தா எப்படி மண்ணு வாடை அடிக்குது அது மாதிரி. அதே மாதிரி இயேசுவை வானத்தில் வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்ட, அதாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் அப்படிப்பட்டவர்கள். நாம இப்ப மண்ணானவனுடைய சாயல் உண்டு, அது ஒரு மாத்த முடியாது. அதே நேரத்துல என்ன சொல்லுகிறாரு, வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அப்படின்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியினால் நான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். சும்மா கிறிஸ்தவனா இருந்துட்டு 4 பாட்டை பாடி கைத்தட்டினா போதாது. உங்களை அவயங்களை நீதிக்கு ஒப்புக் கொடுங்கன்னு இதை தொடர்ந்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை, நீதி, சத்தியம் எல்லாமே நமக்கு வந்தது. ஆனால் பாவமா ஆதாம் மூலமாக பாவமும் மரணமும் பிரவேசிச்சது. அநேகர் மரித்தாங்க. ஆதாம் முதல் மோசே வரை மரணம் ஆட்கொண்டது. ஆனா என்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார், அண்டையிலிருந்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்திருக்க வேண்டும். ஆதாமுடைய பாவம் நம்மளை எல்லாரும் மரணத்துக்கு கொண்டு போச்சு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நிமித்தமாக நாங்கள் நீதிக்கு அடிமைகள், நீதிமான்கள். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது முதல் 14 வசனத்துல பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவில் பிழைத்தல். முக்கியமாக இந்த ஞானஸ்நானத்துல இந்த முதல் 14 வசனங்களை ஞானஸ்நானத்தை குறித்து எடுக்கும் பொழுது கற்றுக் கொடுப்பார்கள். நீதிக்கு அடிமைகள். பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவில் பிழைத்தல். ரட்சிக்கப்பட்டவன் பாவத்திற்கு மறிச்சிருக்கணும், பழைய சோபங்களுக்கு மறிச்சிருக்கணும், பழைய கேரக்டர் மாறி இருக்கணும். சிலவங்க கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னு வருடக்கணக்காக பைபிள் ஸ்டடி, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பைபிள் ஸ்டடிக்கு ஒழுங்கா ஓடுவாங்க, பைபிளை தூக்கிட்டு ஓடுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா கேரக்டர் இருக்கு பாருங்க, அந்த பழைய சோபம், மண்ணானுடைய சோபம் இருக்கு பாருங்க, இச்சை, பாவம், அதுல உளுந்து கிடப்பாங்க. வயசானாலும் கூட நிறைய நான் பார்த்திருக்கேன். ஏன்? கிறிஸ்துவோடு சரியான முறையில உயிர் தெளவில்லை. ஞானஸ்நானம் பெற்ற பத்தாது. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரோமர் 6:3 அதிகாரத்துல எதுக்காக வேண்டி இயேசுவோடு மரித்து எதுக்காக வேண்டி பிழைச்சிருக்கணும்? புதிதான ஜீவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. சிலவங்கிட்ட புதிதான ஜீவனமே கிடையாது. பழைய சோபம் தொக்கி நிற்கும், பழைய இச்சைகள் தொக்கி நிற்கும், பழைய ஆசைகள் தொக்கி நிற்கும். புதிய காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள், நீதி கெடுத்த காரியங்கள், வாழ்க்கையில மாற்றங்கள், பேச்சு வழக்கங்கள்ல மாற்றங்கள், இவைகள் வரவே வருவதில்லை. அப்ப ஒருவன் ரட்சிக்கப்பட்டு முழுசுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறான்னா, அதான் ஞானஸ்நானம் எடுக்க போறோம். கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படின்னா அர்த்தம் என்ன? நீ உன்னுடைய பழைய சோபம் அவருடைய மரணத்தோடு கூட இணைக்கப்பட்டு ஆகிவிட்டது. அதனாலதான் நம்ம புதிதான ஜீவனம் உள்ளவர்களா நடந்து கொள்ளும்படிக்கு. 4ஆம் வசனம், அடுத்த வசனம் நீங்க பார்க்கும் பொழுது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து இயேசு மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. மரித்தெழுந்து இயேசு எப்படி எழுப்பப்பட்டாரோ அதே போல நாமும் எதுக்கு எழுப்பப்படுகிறோம்னா புதிதான ஜீவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இந்த புதிதான ஜீவனங்கிறது ரொம்ப முக்கியம்.
எனக்கு ஒரு நபரை தெரியும், பழைய என் கூட எல்லாம் ரொம்ப ஆக்டிவா உள்ள ஆளுதான். ஒரு காலத்துல நான் கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடம். அவருடைய சுவாபங்கள், அவருடைய காரியங்கள், அவருடைய நடைமுறை பாவனங்கள், சில காரியங்கள்ல நான் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். சாதாரண ஒரு மனுஷன் கூட அந்த மாதிரி பிஹேவியர்லாம் இருக்க மாட்டான். வெளியே வச்சிருக்கிறது, வாசிக்கிறது பைபிள், பெரிய பெரிய பைபிள், அது இதுன்னு எல்லாம் அடிக்குதான் வச்சிருப்பாரு. ஆனா சுவாப மாற்றம் இல்லைன்னா, கிறிஸ்தவுடனே கூட அடக்கம் பண்ணாத ஆட்கள் இவங்கெல்லாம். இந்த ஞானஸ்நானங்கிற பதம் கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுதான் அந்த பதம். ஞானஸ்நானம் என்ற பதம் கிரேக்க மொழியிலிருந்து, பாப்டிசோ, மூழ்கப்பட்டு, அதாவது இந்த ஊறுகாய் போடும்ல, ஊறுகாவை ஆயில்ல மூழ்கி வைக்கணும்ல, அதுதான் அந்த வார்த்தை பாப்டிசோ. ஞானஸ்நானம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு பதில் கிறிஸ்து இயேசுவிற்குள் எல்லாரும் மூழ்கப்பட்டு மரணத்திற்குள் அமிழ்த்தப்படுதல் என்ற அர்த்தமாகும். இதுல குழந்தை ஞான ஸ்நானம் கிடையாது. நிறைய குழந்தை அடுத்ததுல நான் எடுத்தேன் குழந்தை ஞான ஸ்நானத்தை குறித்து. குழந்தை ஞான ஸ்நானம் அவசியமா எடுக்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ல, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட்டு போய். எந்த குழந்தை அறிவிக்கும்? குழந்தைக்கு ஞானஸ்நானம் கிடையவே கிடையாது. பைபிள் சொல்லவும் இல்லை. குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லல, கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா நாம அங்கங்க இருந்து எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். கர்த்தராகிய இயேசுவை தன்னுடைய வாக்கிய நாவலால அறிக்கையிடணும். கன்ஃபெஷன் இல்லாம சில குழந்தைகளை முக்கி விட்டுறாங்க. இப்போ இன்னும் பெரியவங்களும் முக்கி விட்டுறாங்க. உடனே அவங்க கேட்கிற கேள்வி இதுதான், கள்ளன் ஞான ஸ்நானம் பெற்றானா? கள்ளங்கிட்ட கேட்டோம்னா அவன் மனம் திரும்பினானா, ரட்சிக்கப்பட்டானா, அழுதானா, தண்ணியில போய் மூழ்கினானா, அல்லது கன்வென்ஷன்ல கலந்து கொண்டானா என்ன கேட்டா எல்லாம் சொல்லுவோம். நீ பைபிள் வசனம் கேட்டிருக்கியா? எனக்கு தெரியாது. கன்வென்ஷன் போயிருக்கியா? எனக்கு தெரியாது. நீ அல்லது பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணிருக்கியா? நான் அதை கேள்விப்பட்டதே இல்லை. நீ அங்க பாவ அறிக்கை செய்தியா? நான் ஒன்னும் அப்படி செய்யல. பின்ன இப்ப எங்க இருக்க? அது ஆண்டவர் கூட பரதேசில இருக்கேன். இதுக்கு என்ன பதில சொல்லுவீங்க நீங்க? ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆண்டவரே நான் குத்தவாளி, என்ன மன்னிங்க, ஒன்னே ஒண்ணுதான் கேட்டான், உங்களுடைய ராஜ்யத்துல வரும்பொழுது அடியேன் நினைத்தருடும். ஒருத்தன் சொல்றான் நீ கிறிஸ்துவானால், 2 கள்ளன்ல ஒருத்தன் சொன்னா நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்து கொண்டு இழந்தான். இதுலதான் கான்செப்ட் இருக்குது. அந்த பரதேசுக்கு போன கள்ளன் சொல்றான், மற்றவன் அவன் பரதேசுக்கு போனவன் அவன் சொல்றான் அதுக்கு முன்னால, இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் நம்ம 2 பேரும் கொலை கொள்ளை எல்லாம் செய்திருக்கோம். அதனால நாம தண்டிக்கப்படுகிறோம், சிலுவை மரணத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறதுன்னு அந்த கள்ளனை பார்த்து சொன்னார் பாருங்க. அதான் ஆண்டவர் கேட்டார். சொன்னா நாம நியாயப்படி தண்டிக்கப்படும். லூக்கா 23 படிங்க. சொல்றா நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்த வேளுக்குள்ள பலனை அடைந்திருக்கிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. அதான் சொல்றோம் அந்த கள்ள என்று அவனை கடிந்து கொண்டு கள்ளனை பார்த்து அவனை, நீ சும்மா கடடா, நாம தான் தப்பு பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம், இவர் பாவப்பட்ட மனுஷன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேன் நிறுத்தருள் வந்தார். அவர் உடனே அப்ரூவ், இன்று
நீ என்னன்னு கூட பரதேசில் இருப்பாய். அப்ப ஞானஸ்நானம் எங்க போச்சுது? சிலவங்களுடைய போதனை ஞானஸ்நானம் எடுக்கலாம் நீ நரகத்துல போய் கஷ்டப்படுவேன். நான் அப்படி சொல்ல வரல. ஞானஸ்நானம் எடுக்க வாய்ப்பு இருந்தும் நீ அதை வேண்டுமென்றே தள்ளி போடுவாயானால் அதற்கு தக்க தண்டனை கிடைக்கும். அது பரலோகம் போவையா போக மாட்டியா அந்த ஜஸ்டிபிகேஷன் வரல. கள்ளனுக்கு ஞானஸ்நானம் எடுக்க நேரம் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய கடைசி கட்டளை தான், நீங்க உலகம் புறப்பட்டு போய் சகல மனுஷனை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்நானம் கொடுங்கள். த லாஸ்ட் கமாண்ட். சோ இவன் இந்த கள்ளன் அந்த கள்ளன் கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் அப்பவே அவன் இன்டைரக்ட்லி he was regretting for his sin. ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஒருவேளை ஆண்டவர் சொல்றான், நீ என்கிட்ட சொல்லலையே, அவன்கிட்ட தானே பேசியிருந்த. இல்ல அவன் பேச்சலையே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவன் செய்த தவறுக்கு வருந்துகிறான். அதனாலதான் உடனே அப்ரூவ். ஒருவேளை பூமியில இந்த கள்ளன் இப்ப நம்ம காலகட்டங்கள்ல ஒரு கள்ளன் இப்படி வந்து ரட்சிக்கப்பட்டானா அவன் ஞானஸ்நானம் எடுக்கணும். சிலவங்க இதை ஒரு வீம்பு பிடிச்சுக்கிட்டு நான் ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கணும், எடுத்துதான் ஆகணும். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. அது நல்ல கிரியை கெட்ட கிரியை எல்லாத்துக்கும் பலன் உண்டு. We are accountable to God. We are accountable to the word of God. Word of God insists you to take baptism. இன்னொன்னு, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள, அதை நான் போன அந்த ஸ்டடியில எடுத்தேன். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு யோவான் ஸ்நானகன். வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? இது இந்த பாம்பை காட்டின. இந்த விரியன் பாம்பை என்ன பண்ணும்? இது யோர்தான் நதி. இந்த மண்ணில் உள்ள சூட்டுக்கு தப்பித்துக் கொள்ள இந்த தண்ணிக்குள்ள போய் கொஞ்ச நேரம் முங்கிட்டு நல்ல உடம்பு கூலான திருப்பியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடும். அதுவும் போல நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஞான ஸ்நானம் எடுத்துட்டா போதும் பரலோகம் போயிடலாம், திருப்பியும் வந்து பழைய வாழ்க்கை. என்னது? எல்லாம் பழைய சுவாபங்கள். சரியான முறையில் ஞானஸ்நானம் எடுக்காம நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஐ எம் ஆல்சோ பேப்டைஸ்ட். எனக்கு தெரியும் ஒன்று ரெண்டு ஊழியக்காரர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போற இடங்கள்ல அவங்க இதுல அட்டன் பண்ணக்கூடியவங்க எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க. அப்போ இவங்க போறவங்க இவங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம், அவன் திருப்பி கொஸ்டின் கேட்டுருவான்னு சொல்லியே ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு நானும் ஐ எம் ஆல்சோ பேப்டைஸ்ட்னு காட்டுவாங்களே தவிர, உண்மையான இந்த 5 படிகள், சில படிகளை வச்சிருக்கிற இந்த படிகளின் ஊடாய் போகாம விசுவாசம், மனம் திரும்புதல், பாவ அறிக்கை, அதுக்கு பிறகு தண்ணீர் ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், இந்த படிகள்ல இந்த 5 படிகளையும் தவற விட்டுட்டு நேர விசுவாசம் கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது, பாவ அறிக்கை கிடையாது, நேர தண்ணீர்ல முக்கிடுவாங்க. பிறகு பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்ற மாதிரி காட்டிக்கிடுவாங்க. இது வந்து chaos. that is horrible. நான் போக முடியாது. அதுல உங்களுக்கு நிறைய பேர் அதனால வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் வளர்ந்த இடத்துல ஒரு வயதான தாயார் அந்த நாட்கள்ல சந்திச்சேன். ரொம்ப வருஷம், 80 வயசுல. நாம பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க படிச்சவங்க வேற. நான் போய் பார்க்க போனேன். என்ன அவங்க அந்த வயசுல உட்காந்து ஹவு டு பி பேப்டைஸ்ட் தி ஹோலி ஸ்பிரிட்னு புக்கை வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் பேசும் பொழுது கேட்டேன், நீங்க எப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்க? அந்த காலத்துல நாங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது எங்க ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, ஒண்ணும் இல்லாட்டி ஒரு மாத்து சீலையும் ஒரு டவலும் துணி மாத்துறதுக்கு எல்லாம் கொண்டு வா, பாஸ்டர் வருவாரு, தண்ணியில முக்கியாரு, எடுப்பாரு, வந்துருவாரு. ஆனால் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை.
கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படவில்லையான அதுலதான் தொடங்குது. பழைய மனுஷனை கீழே போட்டு அடக்கி நம்ம ஊர்ல சொல்லுவான் நாவல் பொங்கல், அவனை வெட்டி பூத்துலாமா, பூத்துனா புகுத்தி விடுங்கள், மண்ணுக்குள்ள பூத்து அப்படின்னு. பழைய சுவாபத்தை மண்ணுக்குள்ள பூத்தாமலே இருப்பான். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மண்ணுக்குள்ள பூத்தாமலே வெளியா இல்லையோ ஃபாஸ்டிங் போவோம், அங்க போவோம். ஆனா சுவாபம், பார்வை, எதிர்பார்ப்புகள் எல்லாமே இச்சையான காரியங்களை கொண்டு. I don't know why God is insisting on this. பழைய சுவாபத்துல மாற்றம் இல்லாமல பூத்தை அடக்கின பிறகுதான், பழைய சுவாபம் அடக்கம் வந்த பிறகு கிறிஸ்துவோடு அடக்கப்பட்டா பத்தாது, உயிர்த்தெழ வேணும். அது ரெண்டாவது அடி. நிறைய பேருக்கு உயிர்த்தெழுதலே கிடையாது. கல்லறை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான். கிறிஸ்துவோடு நீ மரித்தாயானால் அது 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. நான் வசனங்களை காட்டல. கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருக்க வேணும். உயிர்த்தெழுந்து அடுத்த அடி என்ன நடக்குது? உயிர்த்தெழுந்த பிற்பாடு அபிஷேகம் பெற வேணும். இது என்னத்துக்குன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேணும். அதுதான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். பரலோகத்திற்கு போறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும். இந்த பூமியில வாழுவதற்கு அபிஷேகம், அதனாலதான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவதற்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம், வேதத்தை புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம், அநேகருக்கு சாட்சி சொல்லுவதற்கு கொடுக்கப்படுகிறது அபிஷேகம். ஒருவன் உயிர் தள்ளாமல் அபிஷேகம் பெற முடியாது. ஒருவன் சரீரத்தை அடக்கப்படாமல் அவன் உயிர் தெழுந்தவனாக இருக்க முடியாது. அபிஷேகம் பெற்றவனாக நடித்து கொண்டிருக்கலாமே தவிர அவனுடைய வாழ்க்கையில உண்மையான அபிஷேகம் இருக்காது. நான் சில பேர் 4-5 அந்நிய பாஷையில போட்டு அப்படியே படம் காட்டிக்கிட்டே அலைவாங்க. கம்ப்ளீட்டா இன்னைக்கு நம்ம அறகுறையா இருந்துகிட்டு நிறைய பேர் இதெல்லாம் தாண்டி வந்தாதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல அடுத்த லெவலுக்குள்ள போக முடியும். இத்தனை ஸ்டெப்பும் தாண்டி வராம அடுத்த லெவலுக்குள்ள போக முடியாது ஐயா. முதல்ல அடக்கம்னா அப்படின்னா மனம் திரும்பல, விசுவாசம், இதெல்லாம் வருது. முந்தின டைட்டில் காட்டினேன். இயேசு மேல விசுவாசம் வச்சு நீ அவட அறிக்கை இட்டுட்டுன்னா அதுக்கு அவ்வளவுதான், டன் டன் டன். புற எண்ணத்துக்கு பழைய இதுக்கு நீ உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. அதனாலதான் நான் அரைக்குறை ஞானஸ்தானம்னு ஒரு டைட்டில் போட்டேன். அரைக்குறையான ஞானஸ்தானம் ஒரு வீடியோ பாருங்க, நான் முன்னாடி போட்டிருக்கேன் உங்களுக்கு. ரிவிஷன் ஆனாலும் அதே இதை கொண்டு வரேன். இங்க பாருங்க, ஒரு பாஸ்டர் ஒரு ஆளுக்கு, ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு, ஒரு பேஸ்கெட் பால் பிளேயருக்கு ஞானஸ்தானம் கொடுக்காரு. பாருங்க, இதுல இந்த பால் இவருக்கு இந்த பால் என்ன ஆகுது? பாலை கூட மாட்டேங்காரு. அப்ப அவர் உடம்புதான் முங்க இருக்க தவிர அவருடைய எண்ணம் எல்லாம் எதுல இருக்குது? இதே மாதிரி நிறைய பேருக்கு சுவாப மாற்றங்கள் இருப்பதில்லை. வெளியே வச்சுக்கிடுவாங்க. ஒருத்தர் சொன்னாரா, கைய மாத்திரம் மேல வச்சுக்கிட்டோம் பாஸ்டர் அப்படி. ஏன்னு பாஸ்டர் கேட்டாரா? இல்ல நான் லஞ்சம் வாங்குவேன், அதுக்கு மாத்திரம் ஞானஸ்நானம் வேண்டாம், மீதி உடம்பு கொடுங்க. அது மாதிரி. அப்புறம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒண்ணு எடுத்தோம். நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையிருக்கு, உலகம் எனக்கு சிலுவையில் அறையிருக்கு. அதுதான் அந்த படம். உலகம் கீழே இருக்கும்போது நீ மேல இருக்கணும், அல்லது உலகம் மேல இருக்கும்போது நீ கீழே இருக்கணும். நீ கீழே இருக்கும்போது உலகம் மறித்ததா இருக்க வேண்டும், அல்லது உலகம் கீழே உன் முன்னால ஒரு தலைவிரித்து ஆடும் பொழுது நீ மறித்தவனாக இருக்க வேண்டும். உலகத்தின் ஆசாபாசம் உன்னை தீண்டக்கூடாது. அப்புறம் இன்னொரு இது பார்த்தோம், திரும்ப ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? நிச்சயமா. நான்லாம் குழந்தை ஞானஸ்நானம் எடுத்தவன் தான். எங்க அப்பா எல்லாம் ஒரு பெரிய திமுகவுல மாவட்ட செயலாளர், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு.
ஆனா தமிழ் பற்று உள்ள ஒரு நபர் திமுகவில். தமிழ் பற்றுன பயங்கர பற்று. அதனாலதான் என் பேரு இளங்கோ, எனக்கு தம்பி பேர் புகழேந்தி, தங்கச்சி பேர் பூங்கோதை. அவரு அந்த காலத்துல எங்க அப்பாவுக்கு வந்து சிக்காயிட்டாங்க. 35 வயசுல அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்னு ஒரு ஹார்ட் டிசீஸ் வந்து கன்னியாகுமரியில இருக்கும் பொழுது, கன்னியாகுமரியில அவங்க இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் தான் பைபிளை கொடுத்து எங்க அப்பா ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க. அப்போ அன்னைக்குள்ள இது பிரகாரம் எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, தெளிப்பு தான் கொடுத்தாங்க. பிஷப் வந்து கொடுத்தார், பிஷப் ஞானதாசன். அன்னைக்கு பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் அவ்வளவா இல்லை. பிறகு நான் ரட்சிக்கப்பட்டு அபுதாபிக்கு போன பிறகு அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில மாற்றம் கிடையாது. சும்மா பழைய வாழ்க்கையில தான் இருந்தேன். எல்லா தவறான வாழ்க்கை தான். அபுதாபியில போய் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ரொம்ப வருஷத்துக்கு பிறகுதான் நான் 89ல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் மூழ்கி எடுத்தேன். திரும்ப ஞானஸ்நானம் எடுக்கலாமா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல இருக்குது. அப்போல்லோ கொரிந்து பட்டணத்துல இருக்கிறான். அப்போ பவுல் எபேசுக்கு வருகிறாங்க. பவுல் வந்து கேக்குறான், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? எபேசு பட்டணத்துல உள்ளவங்க சொன்னா, அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் பரிசுத்த ஆவின்னு ஒண்ணு இருக்கதாக நாங்க கேள்விப்படலையா. அப்படியானா நீங்க என்ன ஞானஸ்தானம் பெற்றீங்க? அது யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம். அப்போ பவுல் சொல்லுகிறா, யோவான் தனக்கு பின் வருகிறவராக இயேசு கிறிஸ்துவில விசுவாசியா இருக்க வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தானே என்றான். அப்போஸ்தலர் 19:3 இருந்து படிப்போம் பாருங்க. அப்போஸ்தலர் 19 அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவாய் கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படியானால் திரும்ப ஞானஸ்நானம் பெற முடியுமா? பெறலாம். அப்ப அந்த ஞானஸ்நானம் எல்லாமே ஞானம் பெற்ற பிறகு எடுக்கிற ஸ்நானம் தானே தவிர, ஆனா அதை ப்ராப்பரா எடுக்கணும். எடுக்கிறது இல்ல. லைஃப்ல மாற்றங்கள் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு சத்தியத்தை கொடுக்கிறார். அடுத்தது, மரணம் எனக்கு, ஜீவன் உனக்கு. 2 கொரிந்தியர்ல வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் அவருடைய ஜீவனும் நமக்குள்ள விளங்க வேண்டும். ஆனா இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்திலே சுமந்து கொண்டு செல்கிறோம். உலகம் வந்து நம்மளை தீண்டும் பொழுது இயேசுவின் மரணம் வரணும். இன்னொரு இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்துடைய சோபத்தை காண்பிக்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மள விளங்க வேண்டும். அதனால கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனை எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதின் வல்லமை எங்களுடைய சரீரத்தில் விளங்கும்படிக்கு, கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் உலகத்திற்கு காண்பிக்கும்படிக்கு, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தருகிறோம். இச்சை, கோபம், நாவடக்கம், இந்த மாதிரி அநேக காரியங்கள்ல நாம தோற்று போய்விடக்கூடாது.
சாவுக்கு ஈனமான எங்கள் மாம்சத்துல இயேசுடைய ஜீவனம் வழங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் அடிக்கப்பட்டு மரணத்திற்கு ஒப்பிக்கப்படுகிறோம். அதாவது மரணமானது எங்களிலும், எனக்கு மரணம், எதுக்கு பழைய சோபத்துக்கு மரணம். ஆனா மற்றவர்களோடு இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக இருக்கிற ஜீவனம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேணும். நமக்கு மரணம் எதுக்கு? இந்த தீய சக்திகளை நம்ம தூண்டக்கூடாது. ஆனா நம்முடைய சோபங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய பரிமாற்றங்கள் அவருடைய உயிர்த்தெழுந்த சோபத்தை வெளிப்படுத்த விட்டுங்கிறார். மரணம் எனக்கு, ஜீவன் உனக்கு. சிலவங்களுக்கு எப்படி தெரியுமா? மற்றவங்க உயிரை எடுக்காம தூக்கம் வராது. அந்த உயிர்த்தெழுதல் வல்லம் அங்க இருக்காது. அவங்களுக்கு வேலை எந்த நேரமும் மற்றவர்களை எப்படியாவது அந்த மரண சோபம் தான் அங்க ஈடுபடும். நிர்பந்தம். அதான் பவுல் அது சொல்றேன்ல, நான் சிலுவையை குறித்தா மேன்மை பாராட்டுறோம். அப்போ உனக்குள்ள ஒரு மனுஷன் உன்னை சிம்பிளா நான் சொல்றேன், ஒருத்தன் உங்களை மூக்கில் எப்படி நோன்றான், நீ செத்த மனுஷன், செத்தவனா இரு, மரணம் எனக்கு. அதான் ஆண்டவர் சொன்ன, ஒண்ணு இங்க அடிச்சா இந்த பக்கம் காட்டு. ஜீவன் உனக்கு. ஒருத்தன் செலவு நம்மளை துன்பப்படுத்தும் பொழுது நிறைய இடங்கள்ல அது பிராக்டிக்கலா வரும் பொழுது கஷ்டம். அதனால நான் சொல்றேன், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. மலை பிரசங்கமே அதுதான். அதுல பியூட்டி. நமக்குள்ள உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய சுவாபம் வெளிப்பட்டால்தான் நமக்குள்ள மரணம், நம்ம செத்தவராக இருக்கும். எதுக்கு? உலகத்திற்கு மறித்தவர்களாக, பாவத்துக்கு மறித்தவர்களாக, அநீதிக்கு மறித்தவர்களாக. ஆனா சுயநலம் வரும் பொழுது நம்ம தப்பித்துக்கொள்ள என்ன வேண்டாத்தன வேலைகள் உண்டோ அவ்வளவு பண்ணுவோம். அடுத்தவன, உதாரணத்துக்கு கம்பெனில வேலை பாக்குறீங்க, உங்களை ஒருத்தன் ஏமாத்திட்டான், அவன் வாழ்க்கையை கெடுத்து நம்ம மேல முன்னால வருவோம் பாருங்க. அதுக்கு அர்த்தம் தான், அவனுக்கு மரணம், எனக்கு ஜீவன். நான் வாழணும், அவன் செத்தா பரவாயில்ல, அவன் வாங்கால சம்பளம் வாங்காட்டி பரவாயில்ல. ரெண்டு பேரும் பசி. அதாவது முன்னால ஒரு ரிச்சர்ட் உம்ரண்ட் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். எல்லாருமே மரண கண்ணில இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் சிறை. எல்லா கைதிகளும் கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ரேஷன் ஒரு கியூப் சுகர் தான் வருமா. ஒரு ஆளுக்கு ஒரு கியூப் சின்ன சுகர். சுத்தி விட்டு பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு கொடுக்கத சாப்பிட மாட்டாங்களாம். பாட்டு திஸ் இஸ் த டே அப்படின்னு பாட்டு பாடும்போது ஒரு ஆளுக்கு, சிலவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க பாருங்க, அப்படியே பாஸ் பண்ணி அங்க கொடுத்துருவாங்க. ஏன் நான் போனாலும் பரவாயில்ல, அவன் பொழைச்சுக்கிட்டு. நாம என்ன பண்ணுவோம்? அத அவனுக்குள்ளதையும் பிடிங்க, நமக்குள்ளதையும் தின்னுக்கிட்டு நீ செத்தா ஜாவு, எனக்கு என்ன. அந்த வாழ்க்கை இல்லை. அதனாலதான் மரணம் எனக்கு, ஜீவன் உனக்கு. நிறைய பேர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, இப்ப நம்ம நிறைய நியூஸ்ல பாக்குறோம்ல, ஆத்துல போகக்கூடியவங்கள 3 பேரை காப்பாத்திட்டு 4வது காப்பாற்ற போகும்பொழுது 4வது நபரும் காப்பாற்றப்படுவாங்க, ஆனா போனவன் போயிடுவான். அதான் மரணம் எனக்கு, ஜீவன் உனக்கு. எந்த எந்த சூழ்நிலையிலும் அவனை கனப்படுத்த வேண்டும். இது 6ஆம் அதிகாரத்துல இவ்வளவு வருகிறது. 7ஆம் அதிகாரத்துல நான் நிர்பந்தமான மனுஷன், பயங்கரமான ஒரு சாப்டர் அது. இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? 7ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளா பிரித்திருக்கிறோம். பிரமாணத்திலிருந்து விடுதலை, பிரமாணமும் பாவமும், பாவத்தோடு உள்ள மனப்போராட்டம். இது யூதர்கள், மெயினா யூதர்கள், ரிலீஸ் ஃப்ரம் த லா. அவன் அந்த லாவை, பிரமாணத்தை பிடித்து கொண்டே இருக்கிறான். அந்த என்னைக்கு பிரமாணம் முடியுதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட பிரமாணத்திற்கு உடைய பிரமாணம் கட்டுப்படுத்துகிறது விட்டு அதோடு முடியுது.
கவர்னன்ட் அதுல இருந்து முடிச்சு ஆண்டவர் வரும் பொழுது நீதிமானாய் மாற்றப்படுகிறார். அங்க வந்து பிரமாண வாசாதான், ஆனா எல்லா பிரமாணத்தையும் கீழ்படிஞ்சாதான் உண்டு. பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அதை எப்படி மறித்து நம்ம புதிய உடன்படிக்கையில வருகிறோம்னு காட்டுகிறது 7ஆம் அதிகாரம். அதுக்கு உதாரணம் தான் திருமண பந்தம். திருமண பந்தத்திலிருந்து உதாரணம். திருமணத்துல என்ன நடக்குது? இதுக்கு 2 மொழிபெயர்ப்பு கொண்டு வந்த, பரிசுத்த வேதாகமும் ஒண்ணு, இந்திய சமகால மொழிபெயர்ப்பு. ஒருவன் உயிரோடு இருக்கும் அளவும், இந்த பக்கம் சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்கள். யூதர்களே, அவனை நியாயப்பிரமாணம் ஆளுகிறது. இந்த இந்திய சமகால மொழிபெயர்ப்பு சொல்லுது, பிரியமானவர்களே, மோசேயின் சட்டத்தை பற்றி தெரிந்த உங்களுடனே நான் பேசுகிறேன். யார்? யூதர்களுக்கு. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்குமே மோசேயின் சட்டம் அண்மையில் அதிகாரம் செலுத்துகிறது உங்களுக்கு தெரியாதா? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்னா நியாயப்பிரமாணம் அவன் மேல அதிகாரம் செலுத்தும். அடுத்தால என்ன கொண்டு வர்றாரு? ஒரு திருமணத்துல கணவன் மனைவியை கொண்டு வருகிறார். அது எப்படின்னா, புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவு நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறார். திருமணமானவ அந்த புருஷன் உயிரோடு இருக்கிறது வர நிபந்தனைகள் இருக்கா. ஆனா அந்த புருஷன் மரித்து போன பிற்பாடு அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிறார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, திருமணமான ஒரு பெண் கணவன் உயிரோடு இருக்க வரைக்கும் சட்டம் அவனை கட்டுப்படுத்துது. அப்போ அந்த பெண் வந்து புருஷன் உயிரோடு இருக்கும்போது வேற பெண்ணை விவாகம் பண்ணினா உபச்சாரி. புருஷன் மரித்த பின்பு அந்த இதுல இருந்து விடுதலை ஆகிறார். அது மாதிரி இந்த பக்கம் பாருங்க, கணவன் உயிரோடு இருக்கையில் அவள் இன்னொரு திருமணம் செய்யப்படும், விபச்சாரி. கணவன் இறந்த பிற்பாடு இப்ப அவன் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக எடுத்துக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அவன் புது சிருஷ்டிக்குள்ள வந்துடுறான். புருஷன் மறிக்கிறதுக்கு பதிலாக அவன் மறிச்சிடுறான், புதிய சிருஷ்டியா. அப்ப இவ அந்த சட்டத்திலிருந்து விடுதலை விடுபடுகிறாள். அங்க வந்து கணவன் இறந்தா மனைவி விடுதலை, அல்லது மனைவி இருந்தா கணவன் விடுதலை. நியாயப்பிரமாணத்துக்கு ஆட்சி கிடையாது. இப்ப கணவன் மனைவி இருக்கும்போது நியாயப்பிரமாணம் பவர்ஃபுல், மனைவியாகிய ஸ்திரீயும் பவர்ஃபுல். இப்போ நியாயப்பிரமாணம் மறிக்கிறதுக்கு பதிலாக மனைவி மறிச்சுட்டான்னா ஃப்ரீ. மறித்த பிற்பாடு புதிய சிக்ஷா வருகிறா, கிறிஸ்துவனுடைய மாறி விடுகிறாள். அதான் விஷயம். நிர்பந்தமான மனுஷன் யார்? இந்த மரண சரீரத்தின் எங்களை வாட் எ wretched man I am. யார் என்ன விடுதலை ஆக்குவாங்க? இந்திய சமகாலம் சொல்லுது, நான் பரிதாபகரமான மனிதன், மரணத்துக்கே என்னை கொண்டு செல்கின்றது உடலில் இருந்து யார் தான் என்ன தப்பிப்பார்? தப்ப வைக்கிற ஆளு யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதான் சொல்லுகிறது. நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். இந்த பக்கம் நல்லா இருப்பாரு. நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு விடுதலை கொடுக்கிற இறைவனுக்கு நன்றி. நானோ என் உள்ளத்திலே இறைவனுடைய சட்டத்திற்கு அடிமையா இருக்கிறேன், ஆனால் என்னுடைய மாம்ச இயல்பிலோ பாவத்திற்கு அடிமையா இருக்கிறேன். அப்போ the law cannot save a person. The law reveals our need for Christ. நமக்கு கிறிஸ்து தேவை என்பதை சொல்லுகிறது தான் பிரமாணம். ஏன் பிலீவர்ஸ் இந்த நாட்கள்ல இன்னும் கஷ்டப்படுறாங்க? சரியான விடுதலை இல்லை. நான் இவ்வளவு நேரம் அதான் கொடுத்துட்டு இருக்கேன். மரணம், உயிர்த்தெழுதல், அபிஷேகம் எல்லாம் காரணம் என்னன்னா இதுதான், பேசிக் இதுதான். இதுல இருந்து விடுதலை ஆயிட்டோம்னு வைங்களேன், நம்முடைய சிந்தை நடத்தின எல்லாமே வேற மாதிரி இருக்கும், எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கும்.
ஆனா சிலவங்களுக்கு அது ஏறது மண்டையில. ரொம்ப இந்த தோல் மறுத்து போச்சுன்னா இருக்கு பாருங்க, அது மாதிரி நிறைய பேர் உண்டு. அது அப்படியே காலகாலமாவே ஒரு இதுல போய்கிட்டே இருக்கும். இந்த நிர்பந்தமான மனுஷனை விடுதலையாக்குகிறது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. 8ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள், 7 முடிஞ்சது. இப்போ கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சாரி, நோ காண்டம்னேஷன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு, நல்ல ஞாபகங்க, கிறிஸ்தவனுக்கு அல்ல. கிறிஸ்தவம் வேற எல்லாருக்கும் இருக்கும். சர்ச்சுக்கு போகக்கூடியவனுக்கு அல்ல. கிறிஸ்துவனால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவோடு மரிக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவர்களுக்கு, கிறிஸ்துவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவர்களுக்கு, உபத்திரவத்துல மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அடுத்தது 8ல் 5 பாருங்க, ஆவிக்கு விரோதமா மாம்சம், மாம்சைக்கு விரோதமா ஆவி ஒன்றை இச்சிக்கும். ஆவிக்கு இதுக்குள்ள யுத்தம். 12 புத்திர சுவிகாரம் பெறும் நாம். அதான் இந்த 3 பகுதிகளும் சொல்லுது. அப்புறம் 18 பாத்தீங்கன்னா, இக்காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதில்லை. உபத்திரவங்கள்ல மேன்மை பாராட்டுவது பலவீனத்தில் உதவும் ஆவியானவர் எந்த நிலைமையிலும் கைவிடாத அன்பு. இதெல்லாம் விளக்கமா எடுக்கல, நான் எடுத்துறேன். 8ல் இயேசு கிறிஸ்துவனாலே ஜீவனுடைய ஆவியின் புராணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலை ஆக்கிட்டு, மாம்சத்துல பலவீனமா இருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனை செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது என்ன நான் விளக்கம் கொடுத்துருவேன். மாம்சத்துல உள்ள எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதனாலதான் இந்த விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்தவனுடைய தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். ஆனா ஆவியின் கனி அப்படி இல்லை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை எல்லாம் எப்படி வருது? இயேசுவோடு உயிர்த்தெழுந்து வரும் பொழுது. அங்க பாருங்க, வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காம விவகாரம், அதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அடக்கம் பண்ணப்படாம, சரியான முறையில ஞானஸ்நானம் எடுக்காம, சரியான வாழ்க்கையில மாற்றம் இல்லாம இந்த முதல்ல இருக்கக்கூடியவர்கள் தான் தொக்கி நிற்கும். அதே அதிகாரத்துல தொடர்ந்து இப்ப 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தார். இதோட முடிக்கிற, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருந்தால் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களை உயிர்ப்பிப்பார். எப்படி நான் உயிர் தழுவோம்? முன்னாடி நான் எடுத்திருக்கேன் தரிசனம், இது நிறைய தடவை எடுத்திருக்கேன். இந்த இடத்துல தேவைங்கிறதுனால இதை காட்டுறேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ரகசிய வருகை. நமக்குள்ள அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, ஞான அடக்கம் பண்ண விசுவாசித்து மனம் திரும்பி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று வளர்ச்சி அடையும் பாருங்க. அந்த லெவல்ல இருந்தா இப்ப இப்படி இருக்கோம்னா, நீங்க மரித்தாலும் சரி, இதுல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவன், இன்னொருத்தர் ரட்சிக்கப்படல. அப்போ கல்லறையில ஒருத்தன் இருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவனுடைய சரீரங்க இருக்குது. இயேசுதாமே வானத்திலிருந்து இறங்கி வருவார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 1 Corinthians 15 இருக்குது, 51. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல இமைப்பொழுதுல எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் எழும்போம். இப்போ மரித்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த கல்லறையில் இருக்கான்னு வைங்களேன், அவனுடைய ஆவியை ஆத்மாவை கீழே கொண்டுருவார். இயேசு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
முதலாவது எழுந்திருப்பார். என்ன வராரு பாருங்க, மேல இருந்து வரும் பொழுது இந்த கல்லறையில் உள்ள சரீரம் எழும்பும். இந்த கல்லறையில் உள்ள சரீரம் எழும்புகிறதை எல்லாரும் பார்ப்பாங்க. இதுல யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டுறாங்களோ அவங்க அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். See, not all. Those who are saved, those who are filled by the Holy Spirit, those who are anointed by the Holy Spirit, those who are baptized, those who died with Christ. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதன் இவங்கெல்லாம் கைவிடப்பட்டவங்க. தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல அவர் கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். சோ கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதுல நாம எல்லாரும் யார் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும். அப்போ என்ன அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இது நீ பரவ பாத்துக்காங்க. மரணமே நம்ம கடைசி சொல்லுவோம், மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஜெயம் கிடைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் சொல்லுவோம் மேல போகும்போது, மரணமே உன்னால என்ன தூக்க முடியல, பாதாளமே உன்னால என்ன ஜெயிக்க முடியல. அதனால கைப்படப்பட்டவர்கள் நாம் இப்படியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதனாலதான் கிறிஸ்தவர்கள் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். உபத்திரவ காலத்தில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமான அத இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் தொடரும். நல்ல ஞாபகம் வைங்க. மகா உபத்திரவ காலம் வருகை இதோட முடிக்கிறேன். இது உண்மை, சத்தியம், மாற்ற முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நாங்களும் உங்களுடைய வருகையில காணப்பட வேணும் ஆண்டவரே. எல்லாரும் தலையில கை வைத்து இந்த வசனத்திற்கு ஏற்ற வண்ணமாக என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாகணும். மரணம் எனக்கு, ஜீவன் மற்றவர்களுக்கு. எனக்குள்ள ஒரு ஆவியான உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்காருன்னா அதை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா இங்கெல்லாம் நேரத்தை விணக்காம வந்திருக்கிறாங்க, இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய ஆண்டு ஒரு அபிஷேக ஆண்டா இருக்கட்டும். வெட்கப்படட்டும், வெட்கப்பட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் வரட்டும் பரவாயில்ல, எங்களுக்கு பொறுமை வரும். அது பரீட்சையில நாங்க ஜெயிப்போம், அதுல நாங்க மேன்மை பாராட்டுவோம். ஏன்னா எங்க கர்த்தர் எங்களுக்காக, எல்லாரும் வாய்த்தைய சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்காக பண்ணுவார், கர்த்தர் எங்களுக்காக அவற்றை செய்து உங்களுடைய நாம என் மூலம் தூஷிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. உபத்திரவத்துல மேன்மை பாரு, உபத்திரவத்துல உங்களுடைய வார்த்தை வரணும், உபத்திரவங்கள்ல உங்களுடைய ஜீவன் என்னல வெளிப்பட வேணும். அல்லேலூயா ஆண்டவரே. மரணம் எனக்கு, ஜீவன் மற்றவர்களுக்கு நான் காட்ட வேணும். மரணம், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர் எனக்கு போதும் ஆண்டவர், பிரச்சனை இல்லை. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ளார் இருக்கிறார் என்பதை நான் வெளிப்படுத்துவேன். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் இப்படி இந்த வசனத்தின்படியா வாழ வேணும். I bless all of them in the name of Jesus. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சாயல வரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு எல்லாருக்கும் புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும். தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God will bless you all. எல்லாரையும் ஆசீர்வாதங்கள்னால் நிரப்புவார். புதிய ஆண்டு ஒரு பயங்கரம். ஓகே பாப்போம்.